தியேட்டரோட இப்போ சேனலுக்கு ஒரு மைக் அது அப்படி பேச்சு வரல ஆங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். பைசன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன என்னோடய 5வது படம். ரிலீஸ் ஆன நாளிலிருந்து மக்கள் பெருவாரியான மக்கள் படத்தை இந்த படம் எதுக்காக எடுத்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த படத்தை தங்களோட சொந்த படமாக நினச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய கிராமங்கள் நிறைய ஊர்களுக்கு போய் தேட்டரில் மக்களை பார்த்துட்ருக்கோம். அதில் தொடர்ச்சியாக சேலம் போயிட்டு திருப்பூர் வந்தோம். திருப்பூர் சக்தி சினிமாஸில் மக்கள் படம் பார்த்துட்டு இருக்கவங்கள சேர்ந்து சில காட்சிகள் பார்த்தோம், அவங்களோட உரையாடணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரியான படங்கள் முழுக்க முழுக்க மக்களை நம்பி எடுக்கப்படுது. அந்த மாதிரி படங்களை மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பெருவாரியான வெற்றியை கொடுக்கும்போது பெரிய நம்பிக்கையும் தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற பெரிய உந்துதலும் கொடுக்குது. சேலம் திருப்பூர் மக்களுக்கு எங்களோட டீம் சார்பாகவும் எங்களோட ஒட்டுமொத்த பைசன் படக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. அதான் பார்க்குறீங்களா, அதாவது அபரிதமான ஒரு வரவேற்பு இருக்குது. மக்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பொறுப்பாகவும் இருக்குது. இந்த மாதிரி மக்கள் நம்மளை நம்பும்போது நம்ம சிறந்த படம் தான் கொடுக்கணும்னு தோணுது. பைசன் நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே மிகப்பெரிய வரவேற்பு பெற்று. இப்போ சொன்னல காலமானது தான் டைட்டில். ஸ்கிரிப்ட் எழுதும்போது காலமானது தான் எழுதியிருந்தேன். பட் அது நிறைய மொழிகளில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடி அதுக்கு பொதுவான டைட்டில் வேணும்னு சொல்கிறதுக்காக பைசன் வச்சோம். அவ்வளோதான். அதான் சொல்கிறேன்ல, எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் மக்களோட ஆதரவு தான் முக்கியம். மக்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நல்ல படம், நம்ம எவ்வளோ சண்டை போட்டு என் படத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணாலும் மக்கள் தூக்கி வீசிட்டாங்கன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் மக்கள் நம்ம பின்னாடி நிற்கும்போது நம்ம துணிஞ்சு தொடர்ந்து நம்ம என்ன சொல்ல வரமோ சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பைசனுக்கு வந்து மக்களோட ஆதரவு தான் முக்கியமான ஆதரவு. மக்களோட ஆதரவை நான் முன்னாடி நிப்பாட்டி நான் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். தெரியல, எனக்கு தெரியல. எனக்கு சினிமாவோட போக்கில் நான் வந்து பிளான் பண்ணலாம் பண்ணல. எது என்னை ரொம்ப அழுத்துதோ, எது இந்த படமாக்கிடணுமே அப்படி தான் ஆசைப்பட்றனோ அதுக்கு ஒரு அதாவது தனியாலாம் இல்லைன்னா எல்லா சினிமாவுமே மக்களோட வாழ்வியல் முறையை தான் மக்கள் பார்க்குறாங்க, அதை பார்த்து தான் வாழ்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ எந்த ஜேனர் அந்த ஜேனர்லாம் இல்லை. என்ன ஜேனரில் நம்ம படம் பண்ணாலும் அதில் ஒரு நேர்மையாக சமூகத்தை பின்னோக்கி இழுக்காமல் சமூகத்தை முன்னகர்த்தக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பேன். அது எந்த ஜேனரில் படம் பண்ணாலும் என்னோடய படங்கள் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வெயிட்டிங். எனக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு, எனக்கு அப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. வேறு ஒரு விஷயத்தில் பார்க்கணும்னு சொல்லி நான் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கேன். நிறைய வாசிக்கிறேன், நிறைய படங்கள் பார்க்குறேன், நிறைய பேர்ட்ட உரையாடுறேன். அடுத்தடுத்து போகும்போது இந்த ட்ராவலில் எது தீர்மானிக்குதோ அதை பண்ணுவேன். ஆனால் எது பண்ணாலும் நேர்மையாக பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆமாம், என் பாப்பாவே வந்து கேட்டிருக்கா, பாப்பா ஜாலியாக படம் பண்ணுன்னு கேட்டிருக்கா. ஜாலியாக தான் யோசிக்க ஆரம்பிப்பேன் கதை. அது அப்படியே போய் ஒரு இடத்துல முடிஞ்சிடும். நிச்சயமாக நான் இப்போ படம் பண்ணுவேன். பார்ப்போம். அது நல்ல அடையாளம் தானே. சாதி எதிர்ப்பும் படம் எடுப்பாங்க. மாரி செல்வராஜ்னு ஒரு அடையாளம் இருக்குது எனக்கு. எப்போவுமே மாரி செல்வராஜ் வந்து சாதி மதத்தை எதிர்ப்பார். அவர் எப்போ பார்த்தாலுமே சாதி எதிர்த்தே படம் எடுப்பார்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா அந்த அடையாளத்தை நிரூபிக்க தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அதனால் அந்த அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தொடர்ந்து மாரி செல்வராஜ் வந்து சாதி எதிர்த்தே படம் பண்ணுவார் அப்படிங்கிறத என்னோட அடையாளம் நினைக்கிறேன் நான். ஐ லவ் அந்த அடையாளம். ஓகே, நிறைய சர்ச்சைகள் ஏற்படுதா, நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா. ரெண்டு ஒப்பிட்டு பார்க்கணும். மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா, சர்ச்சைகள் நிறைய இருக்கான்னு கேட்டால் மக்கள் ஆதரவு நிறைய இருக்கனால தான் தொடர்ந்து நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கள் என்னை நம்பிக்கிட்டு இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் என்னை நம்புகிறாங்க, எல்லா கிரிட்டிக்ஸும் என்னை நம்புகிறாங்க. தொடர்ந்து மக்கள்கிட்ட நான் செயல்பட்டுகிட்டே இருக்கேன். வந்து மக்களோட விலையெல்லாம் இல்லை, மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரி கருத்தை சொன்னாலும் சரி, மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னா நீங்களாகவே விலகி போயிடுவீங்க. மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் நம்மளை திசை திருப்ப முடியாது யாருமே. ஒருத்தனை மக்கள் பயங்கரமாக ஏற்றுக்கும் போது அவனை திசை திருப்பதுக்காக பண்ணுற வேலைகளை நம்ம மைண்டில் ஏற்றிக்காமல் நம்ம மக்களை நோக்கியே பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோடய படைப்புகள் மக்களை நோக்கியே பயணிக்கும். ஒரு தரப்பு
பதில் சொல்லணும் நான். அதுக்கு என்ன சொல்லி புரியல இல்லை. அதான் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய படங்கள் பற்றியான விமர்சனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான், திருப்பி அந்த படத்தை போய் அமைதியாக யார் கூடயும் சேராமல், உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, யாராவது உங்களுக்கு வந்து தப்பான கண்ணோட்டத்தை விளைச்சாங்க அப்படின்னா, டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு என்ன மாறும். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் சொல்லி படம் பார்க்கறது இல்லாமல் நீங்கள் மாறி சிலவத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், தனியாக போய் பார்ப்போமேன்னு சொல்லி தனியாக உட்காந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கருத்து மாறும். நன்றி. சமகால அவலங்களை படம் எடுப்பீங்க, பீரியடிகள் எடுக்கிறீங்க, சமகால அவலங்களை எடுப்பீங்க. சமகால அவலங்களோட தடம் தான் அந்த பழைய எடுத்துருக்கிறது எல்லாமே சமகால அவலத்தோட தொடர்ச்சி தான். அங்கே ஒரு தொடர்ச்சி தான் இங்கே வரைக்கும் இருக்குது. நான் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இருக்குது. நான் எப்படி இந்த கருத்தில் வேறுபட்டேன்னு எப்போ சொன்னேன்? கருத்து உடன்பாடு இருந்ததுனால தான் அந்த படத்தில் இருக்கேன். நான் சாதிய மத மோதல்கள் நீங்கணும், மனுஷனை மனுஷன் நேசிக்கணும், கடவுள் இருக்குது இல்லை அப்படின்ற மாபெரும் விவாதத்தை தாண்டி அனைத்து மனிதர்களும் வந்து தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவங்க எல்லோரும் சமன்ற கருத்தியலை நான் பின்பற்றுவேன். நான் அப்படி இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு யார் அந்த கருத்தை ஒட்டி திரைப்படங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நிற்கிறது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால் நான் ஒத்து தான் போகிறேன். நீங்கள் கேட்பது போல் சின்ன சின்ன விமர்சனங்கள் இந்த படங்களுக்கு வரலாம். கடவுளுக்கே விமர்சனம் இருக்குது, இருக்காரா இல்லையான்ற கேள்வி இருக்குது, இருந்தால் நேரில் வர சொல்லுன்னு இருக்குது. அதுபோல் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின கடவுளுக்கே விமர்சனம் இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் அதெல்லாம் வரும். அதை கடந்துட்டு இயக்குனர் சொன்னது மாதிரி விமர்சனம் அதிகமாக இருக்கா, வரவேற்பு அதிகமாக இருக்கான்னு தான் பார்க்கணும். இப்போ இங்கே இந்த திரையரங்கில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா? இல்லை இல்லையா? அப்போது இந்த திரைப்படத்தில் வர்ற கருத்தில் அவங்க ஒன்றிணைறதுனால தானே இந்த அவங்க தன்னை மறந்து கைதட்டுறாங்க. அப்போ அவருடைய நோக்கம் நிறைவேறி இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஐசன் திரைப்படத்தினால அது வெடிக்கலை, குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் கண்டிப்பாக இயக்குனர்கிட்ட சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. நான் நாளைக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட, அரசனில் இருக்காரா இல்லையான்னு. அவர் சொன்னால் சரியாக இருக்கும். அது இருக்குது. ரெண்டுமே இயக்குனர் தான் சொல்லணும். நான் அதில் வந்து நடிகர் தான். என் படத்தை கேட்டால் தான் நான் சொல்ல முடியும். நான் இயக்குனர்கிட்ட சொல்கிறேன். ரொம்ப நன்றி. பாருங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு எலெக்ஷனுக்கு. அரசியல் நான் பிறந்ததுலேருந்து அரசியலில் தான் இருக்கேன். சீரியஸாக இல்லை, அரசியல் இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாருமே அரசியல். ஆனால் எனக்கு முக்கியமாக எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கு. சினிமாக்குள்ளே அரசியல் பேசுகிறது, சினிமாக்குள்ளே மக்களையும் ரொம்ப பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மக்களை சந்திக்குவோம், பேசுகிறோம், படம் பார்க்குறாங்க, குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் படம் பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கருத்தை பேசுகிறதும் நம்மளோட சமூகத்துக்கான விஷயத்தை பரப்புறதுமே சினிமாவோட மிகப்பெரிய பங்காக இருக்குது. எனக்கு அது பயங்கரமாக பிடிச்சிருக்கு. எனக்கு நான் சினிமா ரொம்ப லவ் பண்ணுறேன், சினிமா ரொம்ப நேசிக்கிறேன், இன்னும் நல்ல படங்கள் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். தெரியல, எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். அதான் பதிவு பண்ண ரொம்ப பலத்த வைக்கிற சம்பவம், அது நிகழ்ந்துக்கக்கூடாது. அப்படி நிகழ்ந்ததுக்காக நம்ம வருத்தப்படுறோம். அப்படி இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நிகழவே கூடாது. நான் தான் சொல்கிறேன், அது நிகழ்ந்துக்கக்கூடாது, இனிமேல் நிகழவே கூடாது. என்ன விமர்சனம் எதிர்கொள்ளுது? இவ்வளோ மக்கள் கொண்டாடுறாங்க. அதுதான் நான் கேட்குறேன். ரொம்ப நேரமாக அதே கேள்வி திருப்பி வேற ஆங்கிளில் கேட்குறீங்க. அவரும் பதில் 10 தடவை சொல்லிட்டாரு. எல்லா ஊர்லேயுமே இல்லைன்னா இவ்வளோ பேர் கொண்டாட மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் பாயிண்ட்லேயே பார்க்காதீங்க, விட்டுருங்க. கொண்டாடுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இதில் விமர்சனமே கிடையாது. அவ்வளோதான், இதோட முடிச்சிருவோம் அதை நம்ம. ஏன்னா திருப்பி அதே ஒரு இப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் போனால் இதே கேள்வி தான் வரும். அது வேண்டாம். ஏன்னா இவ்வளோ பேர் கொண்டாடும் போது நம்ம ஒரு 10 பேர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறத அது நம்ம திருப்பி போகும்போது இன்னும் அபோஷன் ஆகும். அது வேண்டாம். மறந்துடுன்ற அவங்கள மறந்துடுவோம். நம்ம தானே வருவாங்க திரும்பி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்ல கேள்வி. இல்லை, அவர் வந்து விக்ரம், இவர் துருவ் விக்ரம், அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்குது, இவருக்குன்னு தனி. 2 பேருக்கு வித்தியாசம் இல்லையா? அவர் அப்பா பையனாக இருந்தால் கூட தனி மனிதர்கள் தானே, தனி உணர்வு இருக்குது. இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அவர் இன்னும் அவருக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. கண்டிப்பாக பெரிய நடிகர். அவர் ஜனவரியில்
ஜனவரியில் சொல்கிறேன் நான். நன்றி 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 ரொம்ப சந்தோஷமா நன்றி.